Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 33. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். சூப்பரா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. நீங்களும் நல்லபடியா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். வாங்க அடுத்தடுத்து என்னன்ட்டு பார்க்கலாம். கமெண்ட் மைக் வேற சம்டைம் ஆன் பண்ணிருக்கேனான்னு செக் பண்ணிக்கிறேன் நானு. சோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஷா சிஸ்டரோட பையன் ரியாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 6th பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தம்பி. நீங்க வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி சிஸ்டர் வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? எப்படின்னா இப்ப வந்து அவங்களுக்கு 30 வயசு. குட்டிமான் இருக்கும் அவங்களோட ஐடி. அவங்க பேர் உமா மகேஸ்வரி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். அவங்க இப்ப சொன்னாங்க 30. இப்ப என்ன பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 30வது. ஆனா 20 வயசு மாதிரி நான் இருக்கிறேன். 10 kg லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இதுவே உங்களோட பர்த்டேக்கு வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன். அது போக ஒரு பாசிட்டிவ் வைப். நீங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து கரெக்டா ஒரு இதுவா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது நல்லா வந்து பண்ண முடியும் நம்மளால. சோ சூப்பர் சிஸ்டர். இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா அமையும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்க 7 daysல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2.5 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரிதாங்க உங்களோட வந்து பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ரத்தசாலி, அப்புறம் சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, இதெல்லாம் நிறைய ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த அரிசிலாம் சத்தியமா நான் கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி நீங்க அது உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அது ஹெல்தியானதா தான் இருக்கும். அப்போ உள்ள அரிசிகள் அதை நீங்க யூடியூப்ல போட்டு அதோட ரெசிபி கேட்டீங்க, அதை எப்படி செஞ்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு தாங்க தெரியும். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளா இன்னும் போக போக பார்த்தோம்னா அவ்வளோ வந்து இருக்குது அப்போ உள்ள சாப்பாடுகள்லாம். ஆனா எனக்கு தெரியல சிஸ்டர். அதனால உங்களுக்கு என்னன்னா எது எல்லாமே இப்ப யூடியூப்ல போட்டாலே வருது இல்லையா? சோ அதனால போட்டு பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி ஒரு பயிர் வகைகள் ஏதாவது ஒண்ணு காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. காலைல பிரேக்ஃபாஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் புரோட்டீனுக்கு அது வந்து ரொம்பவே நல்லதுங்க. முட்டை எடுத்துக்கலாம், இல்லாட்டினா இதெல்லாமே பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விரதமா இருக்கிறதுனால முட்டை இல்லைன்னா நிறைய எடுத்துப்பேன். எனக்கு வந்து அப்போதான் இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். எனக்கு கிரேவிங் அந்த அளவுக்கு இருக்காது. முட்டை சாப்பிடும்போது அதை டைவர்ட் பண்ணிடுவேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க விரதத்துல இருக்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறேன் நானு. சோ அதான். அப்புறம் இட்லி தோசை எல்லாம் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட பழைய வீடியோ இப்போ ஒரு இந்த குளிர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா இட்லி தோசை அடிக்கடி இருக்கும். ஆனா இப்போ வந்து குளிருங்க, மாவு ரொம்ப புளிக்காது, அது நல்லாவே இருக்காது. அது எதுக்கு செஞ்சுக்கிட்டு தான் அதனாலதான் செய்யறது கிடையாது. சோ அதனாலதான் ரீசன். நிறைய ரெசிபி எல்லாம் போடலான்னு இருக்கு, ராகி இட்லி இந்த மாதிரி எல்லாம். ஆனா புளிக்காத போது உங்களுக்கு ரிசல்ட் நான் காட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அதை வந்து பண்றதுக்கு தப்பு இல்லையா? உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் வந்து நான் வந்து இட்லி தோசையெல்லாம் நான் வந்து முன்னாடி பிள்ளைங்களுக்கு அதுதாங்க கொடுப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த இட்லி பொடி வச்சு கொடுத்தாலே போதும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க புதுசா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த குளிர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் அதெல்லாம் எடுத்துக்கணும். அதனாலதான். சீஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க அக்கா. சீஸ் வந்து சாப்பிடக்கூடாது, அதிக ஃபேட்டா இருக்கும். நீங்க வந்து அப்புறம் அதை சாப்பிடும்போது நிறைய கலோரிஸ் வந்து அதுல போகும். அது சாப்பிடக்கூடாது சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வெயிட் வந்து கெயின் ஆன மாதிரி இருக்கு, ஒரு நாள் வெயிட்ல வந்து லாஸ் ஆன மாதிரி இருக்கு. சம்டைம் இந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா,
சம்டைம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கூட வெயிட் வந்து மாறுபடும். ஒரு ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து நார்மல் நைட்டில இருப்போம், சில நேரம் வந்து வேற கனமான ட்ரெஸ் போட்டிருக்கலாம். ஸோ அதுல கூட சின்ன சின்ன ஃபிளக்சுவேஷன்ஸ் நமக்கு தெரியலாம், ஒரு கிராம் கணக்குல வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கவலையே படாதீங்க, உங்களோட வேலையை கரெக்டா நீங்க பார்த்துட்டே இருங்க, அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை தான் நான் எப்பவுமே சொல்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேபி ராணி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து யசோதா சிஸ்டர், எனக்கு நான் வந்து குறைச்சேன், அகெயின் வந்து எனக்கு ஏறிடுச்சு, என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. வாக்கிங் வந்து பண்ணலாட்டாலும் ஹெல்தியான டயட் மூலமா கொஞ்சம் ஸ்லோவாவே நீங்க வந்து பண்ண முடியும். சரிங்களா? பேசிட்டு இருக்கும் போதே என்னோட சின்ன பையன் வந்துட்டான், அதனால நான் வந்து கதை திறந்து வந்துட்டான். அதனாலதான் இப்ப என்னன்னா, யசோதா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விட்டுட்டேன் சிஸ்டர், அகைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து வாக்கிங் போகலாட்டினாலும் ஹெல்தியான டயட் மூலமா சூப்பரா வந்து குறைக்க முடியும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலுமே நீங்க வந்து சூப்பரா குறைக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க சிஸ்டர். நம்ம முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ணாதான் அது வந்து முடியும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளவு பேரு நம்ம டீமா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க, அப்பதான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். எப்படா பண்றது நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது பண்ணவே முடியாது. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அது வந்து முடியும் சிஸ்டர். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சுரக்காய் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்க கூடாது. அது வந்து ஏன்னா அந்த இப்பெல்லாம் வந்து குளிர்காலம் வேற இல்லையா, ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்காதீங்க. வெயில்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் விட்டு இல்லைன்னா 2 நாள் விட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது வந்து நல்ல நீர் சத்து உள்ள காய். அது போக அந்த வீசிங் பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ ஹீட் உடம்புனா வந்து இதை எடுத்துக்கலாம் சிஸ்டர். ஸோ அது மாதிரி பாத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து டெய்லி லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எடுத்துக்கலாம் சிஸ்டர். அதான் சொல்றேன், லஞ்சுக்கு எடுத்துக்கிறீங்க, சின்ன சப்பாத்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 2 சப்பாத்தி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக 2யுமே பெருசா போட்டு சாப்பிட்றவங்களே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து வெயிட் லாஸ் பிகினிங் அதுல வந்து நானுமே பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலதான் இப்ப வந்து சொல்றேன், சின்ன சப்பாத்தியா அதுல வந்து 3 சப்பாத்தி எடுத்துக்கலாம். மதியம்னா, நைட்டுக்குன்னா 2 எடுத்துக்கலாம் சின்னதா இருந்தா. அதுவே பெருசா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப ஃபில்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் தெரியும். சரிங்களா? அதுக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கலாம். டெய்லி மதியம் லஞ்சுக்கு நீங்க வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நிறைய ஆப்ஷன் இருக்கு, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வெறுப்பு இல்லாம நல்லா போகும். சரிங்களா? சோ அதனால வந்து பாருங்க. சோ இன்னைக்கு வந்து முடிஞ்சிச்சுங்க கமெண்ட். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். இன்னைக்கு திருமண நாள் அப்புறம் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.40 வந்து இருக்குது. சூப்பர். நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ டெய்லி வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இஞ்சி போட்டு தான் வந்து பிளாக் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், வித்தவுட் சுகர் தான். ஏன்னா இங்கே செம்ம குளிருங்க, அப்பப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் அந்த சளி பிடிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால தான் சூப்பராக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வந்து கொக்கோ பவுடரும் வந்து சேர்த்து ஒரு பேன் கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதிலே கொஞ்சம் வந்து இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, எசன்ஸ், அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு முழுக்க பால் மட்டும் சேர்த்து தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு சின்னதாக குட்டி தோசை மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். வாழைப்பழம் இருந்தால் கூட இதில் வந்து ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு அதுக்கு இடையில பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து லைட்டாக நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் அப்படியே ஊத்தப்பம் மாதிரி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். சூப்பராக 2 சைடும் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இனிப்பு வந்து நாங்கள் அரை இனிப்பாக தான் கொடுப்பேன். ஸோ அதனால் அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன். அவருக்கு வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஆற்றி கொடுத்தது பாதி தான் குடிச்சிருக்கான் பாருங்களேன். அவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி பாட்டிலில் வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பைக்கில் கொண்டு போய் விட போயிட்டாங்க. பக்கத்தில் ஒரு பையனும் சேம் ஸ்கூலு.
ஸோ அவனும் வந்தான், அவனையும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் அதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ் டயத்தில் வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ 1/2 மணி நேரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பச்சை பயிரை தான் வேக வைக்க போகிறேன். நைட்டே ஊற வச்சு நம்ம வந்து பண்ணலாம். நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக இது வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பயிறு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் மாவு இருந்ததையும் வந்து சுற்றலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொஞ்சம் தோசை மாதிரி பெருசாக சுட்டாச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் பை இந்த சைடு வந்து குக்கரை ஓப்பன் பண்ண நல்லா பயரும் வந்து வெந்துருச்சு. அம்மாச்சிக்கு ஒரு அந்த குட்டி அதை இனிப்பு தோசை மாதிரி ஒரு 2 வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரும் ஒரு கிண்ணத்தில் வச்சு காஃபி போட்டு அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்படி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், ஹோல் வீட் பாவ் பன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வீட்டுன்னு போட்டிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து வாங்கலாம். ப்ரெட்டுமே இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னு தான் காலைல சொல்லுவேன், பிரெட் பன்னு, இந்த பிரெட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பன்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அதை டோஸ்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து பயிரை வந்து வேக வச்சதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. காலையில் டெய்லி ஏதாவது ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, நான் ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி டக்குன்னு நமக்கு அவலை வந்து உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சிம்பிளாக பண்ணி எடுத்தாச்சு. தாளித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். கொத்தமல்லி தலைவெல்லாம் தூணா அப்படியே வந்து கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிருந்தேன்னா அது கடுக்குன்னு நல்லா இருக்கும். ஸோ அதுவும் பயிரெலாம் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. குளிர் எவ்வளோ வெளியில் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். தூரத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும், பக்கத்தில் போனோம்னா தெரியாது. ஸோ அதனால தான் ஒயிடில் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. கார்த்திகை தீபம் இல்லையா, க்ளீனிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 10:30 மணி ஆச்சு. சரி அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி போட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு பாத்திரத்தையும் கையோட வந்து எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாமே முன்னாடி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். தலையை குளிச்சுட்டேன். செம்ம குளிர் பார்த்துங்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு வேலை இருக்குல்ல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து மிஷினில் துணி எல்லாமே போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இடையில மற்ற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் க்ளீனிங் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து 11:45 ஆயிடுச்சு. சரி தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் இல்லையா, இவரையும் குள்ளெல்லாம் போட்டு இவரை பேக் பண்ணுறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் இல்லை இல்லையா, 12:05 அந்த மாதிரி இருக்கும். ஒலை வந்து வச்சு விட்டுட்டேன் ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து வந்து குக்கரில் எடுத்துருக்கிறேன் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். எங்கிட்ட சோறு வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு. சரி அதை வந்து வடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு கையோடு அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களேன், அவரைக்காய் தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் மொத்தமாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பருப்பு அலசிட்டு தண்ணி வச்சு உப்பு, அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே குக்கரில் வச்சு விட்டுடலாம். டைம் இல்லை இல்லையா, அதனால் வந்து வச்சு விட்டுட்டேன். விசிலும் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 விசில் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வாழைக்காய் தான் வந்து பொரிக்க போகிறேன். அதுக்கு வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை, பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் காரத்துக்கு வந்து எடுப்பேன். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து இது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேணால் இல்லை சாஃப்ட் ஆகிற 2 பேர் எந்த இதில் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கர் ஓப்பன் பண்ணால் சாம்பார் ரெடியாக இருந்துச்சு. அதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளித்து வந்து கொட்டிட்டேன். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி தாளித்து கொட்டி அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாம்பாரும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து முட்டைக்கோசு, கேரட்டு அப்புறம் இதெல்லாம் வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பேனில் என்ன சூடு பண்ணி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, கேப்சிகம், குடமிளகாய் இருக்கு இல்லையா, அது, கேரட் இதெல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து நல்லா சேர்த்துச்சு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு இடையில வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துட்டு சோம்பு, பூண்டு சேர்த்து அதே அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு லைட்டாக வதங்கினோடனே தேவையான உப்பு சேர்த்து முட்டைக்கோஸ் பொரியலையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு பாலும் வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு டைம் இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் அதில் வந்து சேமியா வந்து போட்டுட்டு ஏலக்காய் தூள் வந்து போட்டுட்டு
அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணி மொத்தமா வேகட்டும். டைம் இல்லை இல்லையா? அதனால வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமா தான் அன்னைக்கு வந்து பாயாசம் எல்லாமே பண்ணுனேன் நானு. அதுக்கப்புறம் வந்து வடைக்கு வந்து அரைச்சு வச்சிருந்தேன்ல, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா போட்டா கூட நல்லாயிருக்குங்க. பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் பொடியா கட் பண்ணி சேர்த்து, அதையும் நல்லா உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பளத்த பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்பளத்த பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாயாசத்துக்கு நெய்யில வந்து முந்திரி பருப்பு தாளிச்சு வந்து இதில வந்து கொட்டிட்டேன். சூப்பரா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்ச எண்ணெயிலே டக்குன்னு வடைய போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அதையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இலை வச்சு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிரசாதம்லாம் படைச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க நான். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்லா ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு நல்லா விளக்கு போட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லையா? ரொம்ப நல்ல மனசுக்கு அப்படி எவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விளக்கு போடையில் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு மாடியிலேருந்து கீழே வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சூப்பராக வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல அவல் உப்புமா பண்ணோம் இல்லையா? அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் சாம்பார்லேருந்து அவரைக்காய் ஒரே ஒரு வடை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் நிறைய எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு அடை மாதிரி தட்டி கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு கடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வேலை இருக்கு இல்லையா? குத்து விளக்கெல்லாம் எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு இருந்தேங்க. நமக்கு டெய்லி நேற்றே பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் டெய்லி நமக்கு தான் டைம் அப்படி வேலை இருக்கே. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கிளியாஞ்சிட்டின்னு சொல்லுவோம் நம்ம, அதெல்லாம் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிடலாம், அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர குளிருங்க அது வேற. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சூப்பராக வந்து விளக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சாரீ கட்டலாம்னு நினச்சேன், டைம் இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு வேறு சூட் மட்டும் வேறு டாப் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கருப்பு கலர் மாதிரி இருந்ததில்ல நம்ம காலில் போட்டிருந்த டாப்பு. ஸோ நான் சாரீ தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் டைம் இல்லை, செம்ம குளிர் வேறு. ஸோ அதனால் மாடியில் இருக்க ரூமில் நல்லா நடு வீட்டில் வந்து விளக்கு போட்டுட்டு வெளியில் 2 சைடுமே போட்டுட்டு சாமி ரூமு, பாத்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லா இடத்துலையுமே விளக்கு போடுவோம் நாங்கள். ஸோ அதை எல்லாருமே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி சூப்பராக வந்து இந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து விளக்கு போட்டது. வெளியில் வந்து சீரியல் லைட் இருக்கு இல்லையா? அதுவுமே ஹஸ்பண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, வீடு செம்மையாக ஜொலிச்சுது. அதுக்கப்புறம் சூப்பராக வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டர்லாம் மாட்டியாச்சு. அந்த அவரைக்காய் சாம்பாரில் நிறைய அவரைக்காய் எடுத்துக்கிட்டு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அந்த குடைமிளகாய் பொரியல் நிறைய எடுத்துக்கிட்டேன். இந்த பொரியலை தனியாகவே நிறைய வந்து வச்சு கூட நீங்கள் டின்னருக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம செஞ்சே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு எல்லா வேலையும் பிடிச்சாச்சுங்க. கடைசியாக வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோன்னா நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி குடிங்க. வேறு ஏதாவது நிறைய தண்ணி குடிங்க. வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் பண்ணதுக்கான பலன் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டிப்ஸையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.